குட் மார்னிங் பாய்ஸ். நான் ஜோசப் சார். இன்றைக்கி நம்ம பிஎம்இயில் லெசன் 2ல் மீதி உள்ள போர்ஷனை பார்க்க போகிறோம். யாருக்குன்னு நம்ம அறங்களை பற்றி பார்த்தோம் போன கிளாஸில். அறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறங்களை அதன் வடிவத்திற்கேற்ப பல வகைகளாக பிரிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஒரு 7 வகை இருந்துச்சு. அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அந்த 7 வகையும் எழுதி ஏதாவது 2 நீங்கள் என்ன செய்யணும், படம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி எழுதுனீங்கன்னா அது 5 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறத்தின் வெட்டு முனைக்கேற்ப வகைகள்னு சொல்லி பார்த்தோம். ஒற்றை வெட்டு முனை கொண்ட அறம், இரட்டை வெட்டு முனை கொண்ட அறம், கரடு முரடு வெட்டு முனை கொண்ட அறம்னு சொல்லி பார்த்தோம். இது புக் பேக்கில் இல்லை. ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு ஒன் வேர்டு என்ன செய்யும் வரும். சிங்கிள் கட்டு ஃபைல்னால் அதனுடைய கோணம், அதனுடைய கட்டருடைய கோணம் எப்படி இருக்கணும். டபுள் கட்னா அதுக்கு அந்த கட்டருடைய வெட்டுமுனை கோணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் வரும். அப்புறம் ரேஷ் கட் ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுது, மரம், பிளாஸ்டிக்கு, கடினமான ரப்பர், இந்த மாதிரி பொருட்களை தேய்க்கிறதுக்கு எந்த அறத்தை பயன்படுத்துவோம் இப்படின்னு ஒன்று வேர்டில் செய்யும் வரும். இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அறங்களின் தரம். அது பார்த்திங்க அப்படின்னா அறங்களின் தரம் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. அதில் ஒரு 5 வகைன்னு செய்திருக்கு. ஸோ இந்த அறத்திலே பார்த்திங்கன்னா வெட்டுமுனைக்கேற்ப வகைன்னு இருக்குது, அறங்களின் தரங்கள் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் அறத்தின் வகைகளை அதன் வடிவத்துக்கேற்ப பிரிக்கலாம் அப்படின்னு செய்திருக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் என்ன செய்யுங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறோம் அறங்களின் தரம். அறங்களின் தரம்னா என்ன பார்ப்போம். பாருங்கள், அறங்களின் தரம் அறத்தில் உள்ள வெட்டுமுனைகளுக்கு இடையே உள்ள தூரத்தை பொறுத்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு அங்குலத்தில் எத்தனை வெட்டுமுனைகள் உள்ளது என்று பொருள். அதாவது இப்போ ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கட்டு, டபுள் கட்டு நினச்சி நம்ம பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கட்டு அப்படின்னா என்ன, ஒரு வெட்டுமுனை மட்டும் இருக்கும், ஒரு வெட்டுமுனை மட்டும் சாய்வான செய்யும் இருக்கும். டபுள் கட்டு அப்படின்னா குறுக்கையும் என்ன செய்யும், அந்த சாய்வான வெட்டுமுனைகள் என்ன செய்யும் இருக்குது. இது டபுள் கட்டுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், இந்த கிரேட்னா என்னென்னா ஒரு அங்குலத்தில் எத்தனை வெட்டு முனைகள் இருக்குது, இதுதான் தரம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு அங்குலத்தில் 20லேருந்து 20 பல் என்ன செய்யும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு அங்குலத்தில் 25லேருந்து 30 இருக்கும். இல்லைன்னா 35லேருந்து 40, 40லேருந்து 60, அப்புறம் 80லேருந்து 100. இதை தான் அறத்தின் தரம்னு நினச்சிடும் சொல்கிறோம். இதை இந்த 20லேருந்து 25 பற்கள்னால் என்ன அறம், 25லேருந்து 30னா அது என்ன ஃபைல் அப்படின்னு நினச்சி பார்க்க போகிறோம். பாருங்கள், அறங்களின் தரத்தை பொறுத்து 5 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது அறங்களின் தரத்தை பொறுத்து 5 வகைகளாக பிரிக்கலாம். அங்கே பார்த்தோம் அறத்தின் வெட்டுமுனைக்கேற்ப வகைகளை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அறங்களின் வடிவத்திற்கேற்ப வகைகள் பார்த்தோம். அது 7 வகை. அடுத்தது 3 வகை. இது தரம் மொத்தம் 5 வகை என்ன செய்யுது இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் கடின அறம். கடின அறம்னா பற்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 20 முதல் 25 பற்கள் இருக்கும். இது எல்லாமே ஒன் வேர்டில் வரும். பின்னாடி புக் பேக்லேயும் ஒன் வேர்டு இருக்குது. சில ஒன் வேர்டு இதில் புக் பேக்கில் இல்லாமல் இருக்குது. அதுலேயும் இந்த ஒன் வேர்டு என்ன செய்யலாம், கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ கடின அறம்னா அதனுடைய பற்கள் பாருங்கள் 20லேருந்து 25 பற்கள். இப்போ கடின அறம்னா பற்கள் கம்மியாக இருக்கும். பற்கள் கம்மியாக இருந்தால் தான் பொருளை அதிகப்படி என்ன செய்யும், தேய்ச்சி எடுக்கும். பற்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ நெருக்கமாக பற்கள் இருந்துச்சு அப்படின்னா பொருள் அதிகமாக என்ன செய்யாது, தேய்க்காது. இப்போ இந்த ஸ்மூத் ஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப பாலிஷாக என்ன செய்யும், பொருளை தேய்ச்சி இருக்கும். இதனுடைய பற்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ கடின அறம் அப்படிங்கிறது பற்கள் கம்மியாக இருக்கும். பற்கள் கம்மியாக இருந்தால் தான் பொருள் அதிகமாக என்ன செய்யும், தேய்ச்சி எடுக்கும். ஸோ கடின அறத்துடைய பற்கள் எண்ணிக்கை 20 முதல் 25. ஒரு அங்குலத்துக்கு 20லேருந்து 25 பல் என்ன செய்யும் இருக்கும். ரெண்டாவது பாருங்கள் பாஸ்டர்ட் அறம். அதில் உடைய பல்லு பாருங்கள், ஒரு அங்குலத்தில் 20லேருந்து 30 பற்கள் என்ன செய்யும் இருக்கும். இது பாஸ்டர்ட் ஃபைல். அப்புறம் செகண்ட் கட் ஃபைலில் பாருங்கள் 35லேருந்து 40 பற்கள் இருக்குமா. ஒரு அங்குலத்தில் 35லேருந்து 40 பற்கள் என்ன செய்யும் இருக்கும். அடுத்தது பாருங்கள் மிருதுவான அறம். அதான் சொன்னேன் ஸ்மூத் ஃபைல்னு சொன்னேன். பல்லு பாருங்கள் 40லேருந்து 60 பற்கள் இருக்கும் ஒரு அங்குலத்துக்கு. மிக மிருதுவான அறம் டெட் ஸ்மூத் ஃபைல்னு சொல்லுவோம். அதனுடைய பற்கள் பார்த்திங்கன்னா 80லேருந்து 100 பற்கள் என்ன செய்யும் ஒரு அங்குலத்தில் இருக்கும். ஸோ இது அறங்களின் தரத்தை பொறுத்து வகைகள். இப்போ இந்த ஃபைல் எல்லாத்தையுமே அந்த சிங்கிள் கட்டு, டபுள் கட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளாட் ஃபைலு, ஹேண்ட் ஃபைலு, ஸ்கொயர் ஃபைலு, ரவுண்டு, ஹாஃப் ரவுண்டு, ஸ்கொயர் ஃபைலு எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் ஷாப்பில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எல்லா ஃபைல்லையுமே நீங்கள் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல். அதனால் நீங்கள் என்னடா பற்கள்னு பொறுக்க என்ன பல் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு
நான் அதை என்ன செய்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கிளாஸ்லேயுமே பாடம் நடத்தும் போது அந்த ஃபைலை கையில் வச்சு தான் நிச்சயம் நடத்தும். இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால நம்ம நிச்சயம் இல்லை, அதை உங்களுக்கு காமிக்க முடியல. சரி ரைட்டு. ஸோ இது அறத்தின் தரத்தை பொறுத்து வகைகள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேக்ஸா. ஹேக்ஸா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுதான் ஹேக்ஸா. இதை பார்த்தீங்களா, இதில் வந்து அப்படியே பிரித்து என்ன கொடுத்துருக்கான். ஹேக்ஸா அப்படிங்கிறது அதில் பாருங்கள், ஒரு சட்டம்னு சொல்லி கொடுத்துருக்கானா, கைப்பிடி திருகாணி சட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானா, சரியா? அது வந்து ஹேக்ஸா கிடையாது. அது வந்து அதுக்கு பேர் என்னன்னா ஹேக்ஸா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் நீங்கள் வந்து அது ஹேக்ஸானோடனே அது ஹேக்ஸா ஃப்ரேம். ஹேக்ஸா பிளேடு அப்படிங்கிறது இந்த ரொம்ப தகடுன்னு போயிருக்கானா, அதுதான் ஹேக்ஸா பிளேடு. ஸோ அப்போ ஹேக்ஸா ஃப்ரேம் தனியாக இருக்குது, ஹேக்ஸா பிளேடு தனியாக என்ன செய்திருக்கு. ஹேக்ஸா ஃப்ரேமில் ஹேக்ஸா பிளேடு என்ன செய்யணும், மாட்டணும். இதில் பாருங்கள், இதில் உள்ள பார்ட்ஸை பாருங்கள். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்ஸாவில் பாருங்கள் ஒரு கைப்பிடி என்ன செய்திருக்கு, சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சட்டம் என்ன செய்து இருக்குது, சரியா? எல் டைப்பில் என்ன செய்யும் இருக்கும் அந்த சட்டம். அப்புறம் பாருங்கள் அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, சரியா? விங் நட்டுன்னு பொறுப்பானா, விங் நட்டு பொறுப்பாங்க, அப்படி இல்லைன்னா போல்ட் நட் பொறுப்பாங்க, ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுப்பாங்க பொறுப்பாங்க. அப்புறம் பாருங்கள் ரொம்ப தகடு பிளேடு வந்து தனியாக என்ன செஞ்சிடலாம். அந்த கீழே பொருக்கா 24 TPIன்னு பொருக்கா பிளேடை தனியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இந்த பிளேடை எப்படி மாட்டுறது பாருங்கள், சரியா? இந்த ஸ்டட்டுன்னு ஒன்று மேலே கொடுத்துருக்கா, அந்த ஸ்டட்டை தனியாக இங்கே என்ன செஞ்சுருக்கா, கீழே எடுத்து போடுறான். இந்த ஸ்டட்டில் இந்த பிளேடுக்கு பார்த்திங்கன்னா 2 எட்ஜ்லேயும் ஒரு துவாரம் நிச்சயம் இருக்கும். அதில் ஒரு துவாரம் வந்து இந்த ஸ்டட்டில் என்ன செய்யணும், உட்கார வைக்கணும். ஒரு துவாரத்தை வந்து இந்த ஸ்டட்டில் உட்கார வச்சுட்டு இன்னொரு துவாரத்தை இன்னொரு ஸ்டட் இருக்கா, விங் நட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ஸ்டட் என்ன செய்யுது, அந்த ஸ்டட்டில் அந்த துவாரத்தில் அந்த மாட்டி வச்சுட்டு அப்புறம் இந்த விங் நட்டை என்ன செய்யணும், டைட் பண்ணணும். இந்த விங் நட்டை டைட் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப டைட்டு நினச்சி கூட பண்ணக்கூடாது. அதாவது நம்ம பலத்தெல்லாம் கூட்டி நினச்சி கூட டைட் பண்ணக்கூடாது, அதே போல் லூஸாகவும் நினச்சி கூட இருக்கக்கூடாது. அதாவது நார்மலாக நம்ம கையை வச்சு திருப்பி கலத்துற மாதிரி என்ன செய்யணும், டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆக்ஸா பிளேடை மாற்றுறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்ஸா பிளேடில் பாருங்கள் இந்த ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கா, பல்லு இந்த ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கா, இந்த பல்லு வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், மாட்டணும். நம்ம இந்த பல்லுடைய இந்த ஷார்ப் இருக்கு பற்றி அந்த பள்ளமான பகுதி இருக்குது, அது வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், காமிச்சிருக்கணும். அதுதான் அதில் போயிருக்காங்க. அந்த பல்லு வந்து எப்படி இருக்கணும், நமக்கு முன்னாடி போகிற மாதிரி என்ன செய்யணும். அப்படி மாட்டினா தான் அறுக்க வேண்டிய பொருள் அதை என்ன செய்யும், அறுக்கும். அப்படி நீங்கள் மாற்றி மாட்டிட்டீங்க அப்படின்னா பொருளை அறுபடாது, ஆனால் பிளேடு என்ன செய்யும், தேஞ்சிக்கிட்டே இருக்கும். பொருளை வந்து அறுக்கவே முடியாது, பிளேடு வந்து என்ன செய்யும், தேஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்ஸா பிளேடை வந்து மாற்றுறதுல இவ்வளோ விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது. இது வந்து ஒரு ஆக்ஸா ஃப்ரேமு, ஆக்ஸா பிளேடு. ஆக்ஸா பிளேடு மாற்றுறது உங்களுக்கு நான் ஒர்க் ஷாப்பில் என்ன செய்வேன், எப்படி மாட்டணுங்கிறத சொல்லி தருவேன். இப்போ லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியல அப்படின்னு நம்ம ஸ்கூலில் வந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், இதை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஆக்ஸா வச்சு நம்ம நினச்சி போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆக்ஸா ஒரு சட்டமும் ரம்பத்தகடும் சேர்ந்த கருவிக்கு ஆக்ஸா என்று பெயர். அப்போ ஆக்ஸா அப்படிங்கிறது இந்த சட்டமும் அந்த பிளேடு ரம்பத்தகடும் சேர்ந்த பேர் தான் இது ஆக்ஸா. ஸோ ரெண்டும் சேர்ந்தால் தான் ஆக்ஸா. தனித்தனியாக சொல்லணுன்னா ஆக்ஸா ஃப்ரேமு, ஆக்ஸா பிளேடுன்னு செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். பாருங்கள், இது உலோகம், கம்பி, குழாய், தகடு போன்றவற்றை அறுக்கவும். அதாவது எதெல்லாம் இருக்கலாம் பாருங்கள், உலோகத்தாக இருக்கலாம், கம்பி என்ன செய்யலாம் இருக்கலாம், குழாயாக இருக்கலாம், தகடு என்ன செய்யலாம் இருக்கலாம், அப்புறம் மரம், பிளாஸ்டிக்கு எல்லாத்தையும் என்ன செய்யலாம் இந்த ஆக்ஸா வச்சு என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆக்ஸாவில் நிறைய வகை என்ன செய்யுது இருக்குது. ஆக்ஸா ஃப்ரேம்லேயும் நிறைய வகை இருக்குது, ஆக்ஸா பிளேட்லேயும் நிறைய வகை என்ன செய்யுது இருக்குது. பாருங்கள், அதிகப்படியான உலோகத்தை அறுத்து நீக்கவும் துண்டுபடுத்தவும் பயன்படுகிறது. ஆக்ஸாவுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா, பொருளை துண்டுபடுத்துறதுக்கு இந்த ஆக்ஸா என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இந்த வேலைக்கு அறுத்தல் என்று பெயர். இதன் மூலம் குறைந்த உலோக துகள்களை வீணாகிறது. இப்போ இந்த இதில் அறுக்கிறனால பார்த்தீங்கன்னா குறைஞ்ச துகள் மட்டும் தான் என்ன செய்யுது, வீணாகுது. அதிகமான துகள் வந்து என்ன செய்யாது, வீணாகாது. இது கையினாலும் இயந்திர விசையினாலும் இயக்கப்படுகிறது. இந்த ஆக்ஸா வந்து கையை வச்சு நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம், மிஷின் வச்சு என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் மரக்கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மரத்தை என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. அதுவும் ஆக்ஸா தான். அது மிஷினில் போட்டு அறுக்கக்கூடிய ஆக்ஸா பிளேடை வந்து மிஷினில் போட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. அது அதனுடைய பிளேடு வந்து பார்த்திங்கன்னா பல்லில் நம்ம பெருசு பெருசாக என்ன செய்யணும். அது ஒரு வகையான ஆக்ஸா பிளேடு. ஸோ அந்த ஆக்ஸா வச்சு கையை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அறுக்கலாம், இயந்திர விசையினாலும் என்ன செய்யலாம் நம்ம அறுக்கலாம். இந்த ஆக்ஸா வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஆனால் புக் பேக்கில் அது இருந்த மாதிரி தெரில. ஆக்ஸா பிளேடு உடைவதற்கான தேவைக்கான காரணங்கள் தான் இருக்குது. இதையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இப்போ நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஆக்ஸா பிளேட் படம் வரைஞ்சி
ஆக்ஸானா என்னன்னு சொல்லி இது 2 வகை இருக்குது. என்ன செஞ்சு நோட்டில் நீட்டாக படம் வரைஞ்சி பார்ட்ஸ் குறித்து எழுதிக்குவாங்க. பாருங்கள், ஆக்ஸாவில் 2 வகை இருக்கான். ஃபஸ்ட்டு பாருங்கள் நிலையான ஆக்ஸா, நிலையான ஆக்ஸா சட்டம். அடுத்தது பாருங்கள் மாற்றி அமைக்கும் ஆக்ஸா சட்டம். ஆக்ஸாவில் 2 வகை இருக்குது. ஆனால் அந்த பிளேடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகை இருக்குது. சரியா? ஆனால் ஆக்ஸாவில் அந்த சட்டத்தை தான் 2 வகைன்னு சொல்கிறாங்க. ஆக்ஸா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அது 2 வகை. ஒன்று நிலையான வகை. அந்த நிலையான வகை ஆக்ஸாவில் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படியே தான் செய்யணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஆக்ஸா சட்டம். அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த சட்டத்தை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம், குறைக்கணும்னு செஞ்சிடும், குறைச்சிக்கலாம். அதாவது சிறிய வகை பிளேடும் போட்டுக்கலாம், பெரிய வகை பிளேடுன்னு செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். மாற்றி அமைக்கும் ஆக்ஸா சட்டத்தில். நிலையான ஆக்ஸா சட்டத்தில் சட்டத்தை வந்து மாற்றவே முடியாது, அது அப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஒரே அந்த சட்டம் என்ன நீளத்துக்கு இருக்கோ அந்த நீளத்தை பிளேடு என்ன செய்ய முடியும், போட முடியும். மாற்றி அமைக்கும் ஆக்ஸா வந்து அப்படி கிடையாது. சட்டத்தை வந்து நீளத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ லென்த்து வந்து கம்மியான பிளேடும் போட்டுக்கலாம், லென்த் அதிகமான பிளேடு என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆக்ஸா ஃப்ரேமு, இன்னொன்று வந்து அட்ஜஸ்டபிள் ஆக்ஸா ஃப்ரேம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஆக்ஸா ஃப்ரேம், நிலையான ஆக்ஸா சட்டம். இப்போ இந்த மேலே உள்ள படத்துக்களை கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் நிலையான ஆக்ஸா. சரியா? இவ்வகை ஆக்ஸா சட்டத்தின் நீளத்தை மாற்றி அமைக்க முடியாது. அதாவது இந்த சட்டம்னு சொல்லி ஒரு அம்புக்குறிப்பு இருக்குல்ல, அந்த சட்டத்தை வந்து மாற்ற முடியாது, அப்படியே ஃபிக்ஸடாக என்ன செய்யும் இருக்கும். இதனால் அதில் குறிப்பிட்ட நீளமுள்ள பிளேடை மட்டுமே இறுக்கமாக பிடிக்கலாம். ஸோ அந்த சட்டம் என்ன நீளத்துக்கு இருக்கோ அந்த நீளத்துக்குள்ள பிளேடை மட்டும் தான் இதில் என்ன செய்ய முடியும், போட முடியும். மற்ற பிளேடு இதில் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஸோ இதுதான் நிலையான ஆக்ஸா ஃப்ரேம். நிலையான ஆக்ஸா ஃப்ரேம் பாருங்கள், சட்டத்தின் நீளத்தை மாற்றி அமைக்க முடியாது. அந்த ஃப்ரேமை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நீளத்தை மாற்றி அமைக்க முடியாது. அதனால் அந்த ஃப்ரேம் என்ன நீளத்துக்கு இருக்கோ அந்த நீளத்துக்குள்ளே பிளேடை மட்டும் தான் இதில் என்ன செய்ய முடியும், போட்டு பிடிச்சி வேலை செய்யலாம். அடுத்தது பாருங்கள், மாற்றி அமைக்கும் ஆக்ஸா சட்டம். இதுதான் மாற்றி அமைக்கும் ஆக்ஸா ஃப்ரேம். பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரிவிட் கொடுத்துருக்கா, நடுவில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை லேசாக அப்படி தள்ளி விட்டுட்டு இந்த ஃப்ரேம் என்ன செஞ்சுக்கலாம், கீழே இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் வச்சு கீழே இறக்கிக்கலாம், மேலே என்ன செஞ்சுக்கலாம், உள்ளே டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன யூஸ்னா அப்படின்னா, இந்த பிளேடு பாருங்கள், இந்த பிளேடு இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ் வரைக்கும், இந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸ் வரைக்கும் பிளேடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேடு வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஆக்ஸா ஃப்ரேமில் 2 வகை. ஒன்று வந்து நிலையான ஆக்ஸா சட்டம், இன்னொன்று மாற்றி அமைக்கும் ஆக்ஸா சட்டம், அட்ஜஸ்டபிள் ஆக்ஸா, இன்னொன்று ஸ்டாண்டர்ட் ஆக்ஸா ஃப்ரேம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஸா சட்டத்தை என்ன நீளத்துக்கு இருக்கோ அதே பிளேடை மட்டும் தான் போட முடியும். இதில் அப்படி கிடையாது. இந்த சட்டத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூட்டி குறைச்சிக்கலாம். அதனால் என்ன யூசேஜ் அப்படின்னா, பெரிய பிளேட்லேருந்து சின்ன பிளேடு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 2-3 வெரைட்டியில் பிளேட் இருக்குது அப்படின்னா இந்த ஆக்ஸா ஃப்ரேமை நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது ஒரு பெனிஃபிட். பாருங்கள், இவ்வகை சட்டத்தின் அமைப்பில் அதன் நீளத்தை கூட்ட குறைக்க வசதி இருப்பதால் நீளத்தை வந்து நிச்சயிக்கலாம், கூட்டி குறைச்சிக்கலாம். எப்படி கூட்டி குறைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு ஸ்க்ரூ டைப் ஒன்று, அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி வச்சுன்னா இந்த சட்டம் என்ன செஞ்சோம், கீழே மேலே என்ன செய்யும், ஏறி இறங்கும். பாருங்கள், வசதி இருப்பதால் 200 மில்லிமீட்டர் முதல் 300 மில்லிமீட்டர் வரை நீளமுள்ள பிளேடுகளை இறுக்கி பிடிக்கலாம். ஸோ ஆக்ஸா பிளேடு அப்படிங்கிறது 200லேருந்து 300 மில்லிமீட்டர் வரைக்கும் என்ன செய்யும் இருக்கும் அதனுடைய லென்த்து. ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ லென்த் இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், இந்த சட்டத்தில் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வேலை செஞ்சுக்கலாம். நம்ம ஒர்க் ஷாப்பில் 2 வகையான ஆக்ஸா ஃப்ரேம் என்ன செய்து இருக்குது, இங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்கள் அடிக்கடி இந்த ஆக்ஸாவை வந்து எடுத்து வேலை செய்வீங்க. நீங்கள் எந்தெந்த கைக்கருவிகள்லாம் வேலை செய்கிறீங்களோ அந்த கைக்கருவிகள் ஃபுல்லாக எக்ஸாமில் என்ன செய்வாங்க, அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியானது தான் இது. புக் பேக்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கொஸ்டினையும் சேர்த்து செகண்ட் லெசனில் படத்தை வரைஞ்சி எழுதிக்கிடணும். அடுத்தது பாருங்கள் 2.7 ஆக்ஸா பிளேடு. இப்போ ஆக்ஸா ஃப்ரேமை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ ஆக்ஸா பிளேடை பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், மெல்லிய தகட்டில் பற்கள் வெட்டப்பட்டு அதன் 2 முனைகளிலும் துளைகள் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆக்ஸா பிளேடை பார்த்தோம், மேலே உள்ள இதில் பார்த்தோம், இதாக இருக்குது. சரியா? 2 துளை என்ன செஞ்சுருக்கு, வெட்டப்பட்டிருக்கு. மெல்லிய தகடாக இருக்குது. ஆக்ஸா பிளேடு வந்து மெல்லிய தகடாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்ஸா பிளேடில் வகையை சொல்லியிருக்கேன். ஆக்ஸா பிளேடு வந்து இப்போ நம்ம சாதாரணமாக இந்த ஃப்ரேமில் யூஸ் பண்ணுற பிளேடு மெல்லிய தகடாக இருக்கும். கையை வச்சு லேசாக எப்படி திருக்கினாலே உடஞ்சிரும். ஆனால் சில பெரிய ஆக்ஸா பிளேட்லாம் இருக்குது, மரத்தை அறுக்கிற, அதெல்லாம் நம்ம நினைச்ச முடியாது, கையால் உடைக்க முடியாது. மெல்லிசாக இருக்க கொஞ்சம் திக்னஸாக நிச்சயம் இருக்கும். இப்போ இந்த ஆக்ஸா பிளேடை பற்றி இதில் போயிருக்கான். மெல்லிய தகட்டில் பற்கள் வெட்டப்பட்டு அதன் 2 முனைகளிலும் துளைகள் இருக்கும். 2 முனையிலும் துளை என்ன செஞ்சு இருந்துச்சு. இது உலோக பனிப்பொருட்களை அறுக்க பயன்படுகிறது. உலோக பனிப்பொருட்கள், அதாவது சிறிய வகையான பனிப்பொருட்களை உலோகத்தை அறுக்கிறதுக்கு இது பயன்படுகிறது.
இதன் அளவு இரு துளைகளுக்கு இடையில் உள்ள தூரமாகும். இப்போ ஆக்ஸா பிளேடை வந்து நீங்கள் கடையில் கேட்கணும் அப்படின்னா நம்ம யாருனே பார்த்தோம் 200 மில்லிமீட்டர் 300 மில்லிமீட்டர் பார்த்தோம். அந்த மில்லிமீட்டர் தூரம் எது அப்படின்னா இந்த 2 துளைகளுக்கு இடையே உள்ள தூரம் தான் இந்த ஆக்ஸா பிளேடுடைய தூரம். ஸோ நீங்கள் கடையில் போய் கேட்கும்போது 200 மில்லிமீட்டர் பிளேடு தாங்க, கடைக்காரனே கேட்பான் எவ்வளோ மில்லிமீட்டர்னு கேட்பான். ஸோ 200 250 300 அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இருக்குது. ஸோ அந்த இதில் நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லி வாங்கிடலாம். அடுத்தது பாருங்கள், ஆக்ஸா பிளேடுகள் ஹை கார்பன் ஸ்டீல், டங்ஸ்டன் ஸ்டீல், ஹை ஸ்பீட் ஸ்டீல் போன்ற உலோகத்தால் செய்யப்பட்டு, இதெல்லாம் ஒவ்வொரு ஆக்ஸா பிளேடுடைய மெட்டீரியல். ஆக்ஸா பிளேடு வந்து இப்படி ஹை கார்பன் ஸ்டீல் உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு, டங்ஸ்டன் ஸ்டீல்னு இருக்குது, ஹை ஸ்பீட் ஸ்டீல்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம நினச்சிவோம் பின்னாடி பார்ப்போம். செய்யப்பட்டு அவை கடினப்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டிருக்கும். கடினப்படுத்தப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறுக்கிற பொருள் வந்து அறுக்கப்படக்கூடிய பொருளோட கடினமான நிச்சயம் இருக்கும், அதுதான் கடினப்படுத்தப்பட்டு. பதப்படுத்தப்பட்டு அப்படின்னா அதுவும் அப்படி தான், அது கூட சேர்ந்தது தான். அதில் தனியாக நம்ம 4ஆம் படத்தில் நிச்சயம் பார்ப்போம். அப்புறம் பாருங்கள், ஆக்ஸா பிளேடின் பற்கள் 3 வித அமைப்பில் உருவாக்கப்பட்டு இருக்கும். ஆக்ஸா பிளேடுடைய பல்லு பார்த்திங்கன்னா 3 விதத்தில் நிச்சயமாக இருக்குமா. அவைகளில் முதல் வகையில் பிளேடுகளின் பற்கள் சற்று பெரிதாக, அதாவது ஃபஸ்ட்டு டைப்பில் உள்ள ஆக்ஸா பிளேடு பார்த்திங்கன்னா பல்லு கொஞ்சம் பெருசாக நிச்சயமாக இருக்கும், சற்று விலகி இருக்கும். அதாவது ஒரு பல்லு வந்து ஒரு பல்லுக்கும் அடுத்த பல்லுக்கும் அதை என்ன சொல்கிறது நேராக இல்லாமல் கொஞ்சம் விலகி கிராஸ் ஆனிச்சியும் இருக்கும். இது ஃபஸ்ட்டு டைப்பு. இது வந்து கொஞ்சம் இந்த பெரிய வேலைகளுக்கு செய்கிறதுக்கு இந்த ஆக்ஸாவை என்ன செய்கிறாங்க, அந்த பிளேடை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பாருங்கள், முதல் வகையில் பிளேடுகள் பற்கள் சற்று பெரிதாகவும் சற்று விலகியும் காணப்படும். இவற்றின் மூலம் பெரிய அளவில் பனிப்பொருட்களை அறுத்தெடுக்கலாம். இப்போ இந்த ஆசாரியர் வேலைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்ஸா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பெரிய பல் என்ன செய்யும் இருக்கும். அதில் வந்து இந்த கைப்பிடி தனியாக இருக்கும், 2 பேர் சேர்ந்து நினச்சிவாங்க உட்காந்து மரத்தை அறுத்து நினச்சிவாங்க, ஆசாரி வேலை செய்வாங்க. ஸோ அதுக்கு இந்த ஆக்ஸா பிளேடு என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க. இரண்டாவது வகையான பிளேடுகளில் பற்கள் சிறிது நெருக்கத்துடனும் சற்று நீளத்துடனும் காணப்படும். அடுத்த பிளேடுடைய பல்லு பாருங்கள் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குமா, கொஞ்சம் நீளம், அதாவது அந்த ஃபஸ்ட்டு இதோட கொஞ்சம் நீளம் கம்மியான செய்யும் இருக்கும். 3வது வகை பற்கள் ஒரே சீராகவும் நெருக்கத்துடனும் காணப்படும். 3வது வகை பற்கள் பாருங்கள் ஒரே சீராகவும் நெருக்கமாக இருக்கும். அந்த ஆக்ஸா பிளேடு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது, நம்ம ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுறது. நம்ம இப்போது ஆக்ஸா பிளேடு பார்த்தோம் பார்த்தீங்களா. இது பார்த்திங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டில் அதை இந்த எலக்ட்ரிஷியன்லாம் வருவாங்க பற்றி அவங்களும் வச்சுருப்பாங்க. சாதாரண சும்மா கையை வச்சு இறக்குற மாதிரி வச்சுருப்பாங்க பிளேடு. அந்த பிளேடு தான் 3வது வகை பிளேடு. சும்மா சாதாரண ஒயரு சின்ன வகையான கம்பி இந்த தான் இருக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம ஆக்ஸா ஃப்ரேமில் போட்டு என்ன செய்யலாம் அறுக்கலாம். நம்ம பயன்படுத்துகிறது இந்த 3வது வகையான ஆக்ஸா பிளேடு தான் நம்ம நிச்சயம் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இதனுடைய பற்கள் ஒரே சீராகவும் நெருக்கத்துடனும் காணப்படும். இதன் மூலம் மென்மையான உலோகத்தை நுணுக்கத்துடன் துல்லியமாக இருக்கலாம். மென்மையான உலோகம் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய உலோகம், ஈஸியாக என்ன செய்யலாம் அறுக்கலாம். ஸோ இதை நுணுக்கமாக என்ன செய்யலாம் துல்லியமாக என்ன செய்யலாம் அறுக்கலாம் இந்த 3வது வகை பிளேடு மூலமாக. இந்த 3வது வகை பிளேடு தான் நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம். ஸோ ஆக்ஸா பிளேடுனா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நினச்சில இல்லை. ஆனால் அடுத்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள், ஆக்ஸா பிளேடு உடைவதற்கான காரணம், ஆக்ஸா பிளேடு முனை தேய்வதற்கான காரணம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். ஆக்ஸா பிளேடு ஏன் உடையுது, ஆக்ஸா பிளேடுடைய முனை ஏன் சீக்கிரத்தை தேயுது, எந்த காரணங்களாம். ஈஸியான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பாருங்கள், பாயிண்ட் போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சீரான வேகம் மற்றும் அழுத்தம் கொடுத்து அறுக்காது. ஆக்ஸா பிளேடு அறுக்கும்போது சிலர் வந்து பலத்தெல்லாம் கூட்டிகிட்டு என்ன செய்வாங்க, பயங்கர ஃபோர்ஸாக என்ன செய்வாங்க அறுப்பாங்க. அப்படி அறுக்கக்கூடாது. அப்படி அறுத்தா என்ன ஆகும் பாருங்கள், ஆக்ஸா பிளேடு என்ன செஞ்சிடும் உடஞ்சிரும். இன்றைக்கி எவ்வளோ பலம் கொடுத்து அறுத்தாலும் சரி அது அறுக்கிறது தான் நிச்சயம் அறுக்கும். அதனால் சீரான வேகம், அதோட ஸ்பீடு, சிலவன் கண்ணை மூடிட்டு நினச்சிவான் அறுப்பான், பயங்கர ஸ்பீடு. அப்படி அறுத்தாலும் பிளேடு உடையும். அதனால் சீரான வேகம் மற்றும் அழுத்தம், சீரான வேகமும் சீரான அழுத்தம் தான் நிச்சயம் கொடுக்கணும். அப்படின்னா தான் நிச்சயம் பிளேடு உடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் சீக்கிரத்தில் சோர்வு நிச்சயம் பண்ணிங்க, டயர்டு நிச்சயம் ஆகாது உங்களுக்கு. 2வது பாயிண்ட் பாருங்கள், சரியாக இறுக்கி பிடிக்காதது மற்றும் இறுக்கி பிடிக்கும் தன்மை குறைவாக இருப்பது. நான் யார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், ஆக்ஸா பிளேடு வந்து ஃப்ரேமில் மாட்டும்போது ஓவர் டைட்டு, இருக்கிற பலத்தெல்லாம் கொடுத்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அறுத்தாலும் நிச்சயம் உடஞ்சிரும். டைட்டே பண்ணாமல் அறுத்தாலும் என்ன செஞ்சிடும் பிளேடு உடஞ்சிரும். ஸோ கரெக்டான டைட்டு, உங்கள் கை வந்து நார்மலாக எவ்வளோ டைட் வைப்பீங்க, திருப்பி அந்த டைட்டை நீங்கள் நினச்சிடும் லூஸ் பண்ணுற அளவுக்கு டைட் நினச்சிடும் வைக்கணும். சரியான இறுக்கி பிடிக்காது மற்றும் இறுக்கி பிடிக்கும் தன்மை குறைவாக இருந்தால், அந்த 2 ரீசனாலே ஆக்ஸா பிளேடு நிச்சயம் உடையும். அப்புறம் பாருங்கள், பாதி அறுத்த பின்பு இடையில் சரியான முறையில் எடுக்காது. இப்போ பாதியை நீங்கள் அறுத்துட்டு இருப்பீங்க,
பாதி சில நினச்சிவாங்கன்னா யாருக்குமே அந்த பிளேடு வந்து அறுக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் அந்த பிளேடு நினச்சிவான் போட்டு அறுப்பான். அதுக்கப்புறம் அந்த பிளேடு வந்து நினச்சி ஜாபாக இருக்காது. அப்புறம் என்ன செய்வான்னா பாதியில் இன்னொரு புது பிளேடு நினச்சிவான் வாங்கி போடுவான். புது பிளேடு வாங்கி போட்டோம்னு அப்புறம் நினச்சிடும் உடஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ஒரு ஜாபை அறுக்கிறதுக்கு இந்த பிளேடு இந்த ஜாபை அறுத்துருமா அதை பார்த்து நம்ம நினச்சி யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதி அறுத்தப்பறம் இன்னொரு புது பிளேடை போட்டிங்கன்னா அந்த புது பிளேடு உடனே நினச்சிடும் உடஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன செய்யணும், இந்த ஜாபை வந்து இந்த பிளேடு அறுத்து முடிச்சிடும், அப்படி இல்லைன்னா இது புது பிளேடு தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே என்ன செய்யணும், நீங்கள் வந்து அதை தீர்மானம் பண்ணிடணும். பாதி அறுத்த பிறகு இன்னொரு பிளேடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இல்லை ஓயாமல் பிளேடை வெளியே எடுத்துகிட்டு அறுத்திங்க அப்படின்னா பிளேடு என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அடுத்தது பிறகு சரியான பிச்சு உடைய பிளேடை தேர்ந்தெடுக்காது. பிச்சு அப்படின்னா நம்ம யாருமே 3 வகை பிளேடு பார்த்தோம். பல் அதிகமான நீளமாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் குறைவான நீளம், இன்னொன்று சிறிய வகை பல். இந்த 3 பிச்சு இதுதான் பிச்சுன்னு சொல்கிறோம். இந்த பல்லுடைய தூரமும் இந்த பல்லுடைய நீளம், சரியா? இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரத்தை இருக்கிறதுக்கு ஒரு பிளேடு இருக்குது. அந்த பிளேடை போய் நம்ம 3வது வகை பிளேடை போட்டால் பிளேடு என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். நீங்கள் மிருதுவார உலகத்துக்கு போய் அந்த பெரிய பல் வகை பிளேடை போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பிளேடு என்ன செஞ்சிடும், உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான பிச்சு உடைய பிளேடை சரியான வேலைக்கு என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லைன்னா பிளேடு என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அப்புறம் பாருங்கள், முனை தேய்ந்து போன பிளேடை தொடர்ந்து பயன்படுத்துவது. பிளேடு உடைய அந்த பல் வந்து தேஞ்சிரும், அது அறுக்கவே செய்யாது. அதை போட்டு சில என்ன செஞ்சுருப்பான், அறுத்துட்டு இருப்பான், சரியா? அந்த பிளேடு என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம புது பிளேடு எடுப்போம், புது பிளேடு என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அதான் பாதி அறுத்த பிறகு வேறு பிளேடு நினச்சக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பாருங்கள், வேலையில் கவனக்குறைவு. அறுக்கும்போது சில மணி பக்கத்தில் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். பேசிக்கிட்டே இருக்கிறனால என்ன செய்யும், பிளேடும் உடையும், ஜாபு நினச்சும் கோணால் போய் அறுத்துட்டு என்ன செய்யும் ஆயிருப்பான். ஸோ வேலையில் கவனக்குறைவு. ஸோ ஆக்ஸாக அறுக்கும்போது நேராக அறுக்கோமான்னு பார்க்கணும். நார்மல் ஸ்பீடு, நார்மல் அழுத்தம் என்ன செய்யணும், கொடுக்கணும். பாதி அறுத்த பிறகு புதுசாக நினச்சிக்கூடாது, ஒரு பிளேடை நினச்சிக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. வேலையில் கவனக்குறைவு இருந்தால் இந்த பிளேடு என்ன செய்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இதை எழுதியாச்சுன்னா உங்களுக்கு 5 மார்க். இதையும் அடுத்தது தேய்வதற்கான காரணம் ரெண்டுமே ஒரே ரீசனாக தான் இருக்கும், 2 ஆன்சரும் ஒன்று போல தான் இருக்கும். அப்புறம் போன்ற காரணத்தால் ஆக்ஸா பிளேடு உடையதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இதில் 5 மார்க் கொஸ்டினில் கேட்டால் அது 2 சேர்த்தான் கேட்பாங்க. ஆக்ஸா பிளேடு முனை தேய்வதற்கான காரணங்கள். ஆக்ஸா பிளேடு ஏன் தேயுது பாருங்கள். பிளேடை விட அறுக்கப்படும் உலோகம் கடினமாக இருப்பது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்ஸா பிளேடு அந்த 3 வகையான பிளேடு இருக்குது. எந்தெந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன பிளேடு யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. இந்த சின்ன பிளேடை வச்சுட்டு நம்ம இதோட கடினமான பொருளை அறுத்தோம் அப்படின்னா பொருள் அறுபடாது, பிளேடு என்ன செய்யும், தேஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து எந்த வகையான பல்லுக்கு எந்த வகையான பொருளாக இருக்கணும்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை விட கடினமான பொருளை நம்ம அறுத்தோம்னா இப்போ பனிப்பொருள் அறுபடாது, ஜாப் வந்து அறுபடாது, ஆக்ஸாவுடைய பிளேடு வந்து என்ன செய்யும், தேயும். அப்புறம் பாருங்கள், சரியான உலோகத்திற்கு சரியான பிளேடு தேர்ந்தெடுத்து பயன்படுத்தாது. இது 2 ஒரே சேம் ஆன்சர் தான். அப்புறம் பாருங்கள், அதிக அழுத்தம் மற்றும் வேகம் தருவது. இதுவுமே மேலே உள்ள பாயிண்ட் தான். அதிக அழுத்தம் கொடுத்து அறுத்தா பிளேடு உடையவும் செய்யும், தேயவும் செய்யும். அப்புறம் பாருங்கள், பிளேடு பின்னோக்கி வரும்போது அதிக அழுத்தம் தருவது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து நம்ம யாருன்னா எப்படி மாட்டணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பிளேடுடைய அந்த சாய்வான பகுதி உங்களுக்கு முன்னோக்கி என்ன செய்யணும், போகணும், அதுதான் அறுக்கும். அதாவது பிளேடு வந்து உங்களுக்கு முன்னோக்கி போகும்போது அறுக்கும், பின்னோக்கி வரும்போது உங்களை பின்னாடி வரும்போது என்ன செய்யாது, பிளேடு அறுக்காது. அதனால் முன்னோக்கி போகும்போது அழுத்தம் கொடுக்கணும், பின்னோக்கி வரும்போது கையை வந்து ஃப்ரீயாக என்ன செஞ்சிடணும், ஊட்டணும். ஸோ அப்பவும் நீங்கள் டைட்டாக பிடிச்சி நீங்கள் பின்னாடி இழுத்தீங்க அப்படின்னா பிளேடு என்ன செய்யும், தேயும். ஸோ அதையும் என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸா பிளேடு மாட்டியிருப்பாங்க. முன்னோக்கி போகும்போது பனிப்பொருள் அப்படியே அறுத்து டச் பண்ணிட்டு போவோம். பின்னோக்கி வரும்போது பாருங்கள், நீங்கள் ஏதாவது மரக்கடையில் பார்த்தா தெரியும், பின்னோக்கி வரும்போது அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா பல்ல அப்படி தூக்கிடும் மேலே, ஜாபில் படவே செய்யாது. இது வந்து மிஷினில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பின்னோக்கி வரும்போது ஜாபில் என்ன செய்யாது, பிளேடு படாது. அதனால் அந்த தேய்மானம் வந்து அங்கே என்ன செய்யுது, குறைக்கப்படுது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். மற்ற 3 பாயிண்ட்டுமே மேலே உள்ளதும் இது ஒரே பாயிண்ட்டாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், சரியான இடைவெளியில் பிளேடை பொருத்தாதது. சரியான இடைவெளியில் பிளேடை பொருத்தாது அப்படின்னா பிளேடு வந்து நம்ம யாருக்கும் அந்த 2 ஹோல் சொல்லியிருக்கோம். அந்த 2 ஹோல் தான் நம்ம நினச்ச முடியும் பிளேடை மாட்ட முடியும். அப்படி மாட்டலன்னா பிளேடு அதில் பொருந்தவே செய்யாது. அது என்ன ஆன்சர்னு தெரில, தப்பாக கொடுத்துருக்கான். அப்புறம் பாருங்கள், குளிர்விற்கும் திரவம் பயன்படுத்தாமை. இப்போ பிளேடு வந்து நீங்கள் அறுக்கும்போது பிளேடு சூடாகும்போது லேசாக நம்ம தண்ணி வச்சு என்ன செய்யணும், அதில் கூல் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா வயாமல் பிளேடு எடுத்து தண்ணியை வச்சுல கூட அதில் தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. பிளேடு நீங்கள் ஒரு ஜாப் நீங்கள் அறுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ 2 இடத்துல நம்ம ஜாபை வந்து அறுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல அறுத்து முடிச்சோன்னா நீங்கள் பிளேடை பார்த்தீங்கன்னா சூடாகும். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், லேசாக தண்ணி என்ன செய்யணும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கூலாயிடும். அதான் ஆக்ஸாக்கு கூலண்ட்டு.
தண்ணி நம்ம சாதாரண பயன்படுத்தக்கூடிய தண்ணி தான் அது கூலண்ட். ஓயாமல் எடுத்து தண்ணியை நீங்கள் கூல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிளேடு என்ன செஞ்சிடும், மலிங்கிடும். ஸோ குளிர்விக்கும் திரவம் பயன்படுத்தணும், அதுவும் நல்லா சூடான பிறகு தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஸோ இந்த ரீசனுக்காகலாம் பிளேடு என்ன செய்யுது, முனை தேய்கிறது. ஸோ இந்த 6 பாயிண்ட்டு என்ன செய்யுங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ஈஸியாக 5 மார்க் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். ரைட்டு, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பேரிங் கலற்றும் சாதனம். ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட இன்றைக்கி நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 மார்க் கொஸ்டின். பேரிங் கலட்டும் சாதனம். பேரிங்னால் எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க, சைக்கிளில் இருக்கும். சைக்கிளில் கூட பேரிங் வந்து எங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, எங்கெல்லாம் அந்த லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதாவது இந்த திரும்புகிற இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பேரிங்ஸ் இருக்கும். சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேர் இருக்கா, அந்த ஹேண்ட்பேரில் பார்த்திங்கன்னா சென்டரில் பேரிங் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், உள்ளே அந்த பால் ட்ரெஸ்லாம் பொறுப்பாங்க, அதுதான் பேரிங்னு சொல்கிறாங்க. பைக்கில் என்ன செய்யுது, அந்த ஹேண்ட்பேர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே அந்த ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல பேரிங் என்ன செய்யுது இருக்குது. காரில் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சில்னு சொல்லுவாங்க, அந்த 2 ஆக்சிலையும் பேரிங் என்ன செய்யிருக்கும், அந்த டயர் திரும்புது பார்த்திங்களா அதில். அப்புறம் ஸ்டீரிங் இருக்குல்ல, ஸ்டீரிங் ரொட்டேட் ஆகுது, அதில் பேரிங் என்ன செய்யுது இருக்குது. இப்படி இந்த ரொட்டேஷன் ஆகிறது, அந்த லெஃப்ட் ரைட் திரும்புகிற எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் திரும்புது, ரொட்டேஷன் ஆகுது, அதெல்லாம் பேரிங்குடைய சப்போர்ட்டில் அந்த வேலை என்ன செய்யுது நடக்குது. இதுதான் பேரிங்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 2வது படத்தை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், பேரிங் நடுவில் இருக்குது பார்த்திங்களா, ரவுண்டாக இருக்குது, அதான் பேரிங். அதாவது பாருங்கள், பேரிங்னு சொல்லி கொடுத்துருக்கு. 2வது அச்சு, 3வது வந்து கால், 4வது மரையாணி, ஹைப்ரிட். ஸோ இந்த பேரிங்கை வந்து இப்போ புல்லரை போட்டு என்ன செஞ்சுருக்கு, மாட்டியிருக்கு, அதான் இந்த படத்தில் காமிச்சிருக்கு. ஸோ பேரிங் தனியாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த பேரிங்கை வந்து ஒரு புல்லர் போட்டு என்ன செஞ்சுருக்கு, கலத்துறதுக்கு எப்படி கலத்தணும்னு சொல்லி மாட்டியிருக்கு, தான் பேரிங் புல்லர். ஸோ பேரிங் எப்படி கலத்தணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேரிங் எங்கே இருக்குன்னா ஆக்சிலில் என்ன செஞ்சுருக்கோம், பேரிங் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு ஆக்சில் அப்படின்னா ஒரு ஷாஃப்ட்டை தான் ஆக்சில்னு சொல்கிறோம். ஒரு உருளை வடிவ கம்பின்னு வச்சுக்கோங்க, அதான் ஷாஃப்ட்டு. அதில் இந்த பேரிங்கை என்ன செஞ்சுருப்பாங்க, பொருத்திருப்பாங்க. சரி, இப்போ இந்த பேரிங்கை பொறுத்துறதுக்கு ஏன் புல்லர் அப்படின்னா, இப்போ இந்த பேரிங்கை பார்த்திங்கன்னா சுற்றியில் வச்சு வாங்கி அடித்தாலும் என்ன செஞ்சிடும், இந்த பேரிங் வந்து வெளியே வந்து விழுந்துடும். சரியா, ஆனால் சுற்றியில் வச்சு அடித்தா அந்த பேரிங்கை அதுக்கு திருப்பி நம்ம என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ திருப்பி நம்ம யூஸ் பண்ணணும், அந்த புல்லரை வச்சு எடுத்தால் மட்டும் தான் அந்த பேரிங் வந்து அப்படி செட்டாக என்ன செய்யும், வெளியே வரும், டேமேஜ் ஆகாமல் என்ன செய்யும் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த பேரிங் புல்லரை நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி புல்லரை யூஸ் பண்ணாமல் வாங்கி சுற்றியில் வச்சு ஒரு பேரிங் தலையில் அடித்தாலே போதும், அந்த ஆக்சிலேருந்து பேரிங் வெளியே என்ன செஞ்சிடும், வந்து விழுந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேரிங் நம்ம என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேரிங்கை திருப்பி யூஸ் பண்ணணும்னா அந்த புல்லரை வச்சு வெளியே எடுத்தால் மட்டும் தான் அந்த பேரிங் நம்ம திருப்பி என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த பேரிங் புல்லர் யூஸ் ஆகுது. பாருங்கள், பேரிங் புல்லர் என்பது படத்தில் காட்டியவாறு இருக்கும். படத்தில் காட்டின போய் பேரிங் புல்லர் இருக்கும். அதுக்கு ஒரு 3 கால் இல்லை 4 கால் என்ன செய்யும் இருக்கும். இது அச்சில் பொருத்தியுள்ள பேரிங்களை கலற்ற உதவுவதால் இதற்கு பேரிங் கலற்றும் சாதனம் அல்லது பேரிங் புல்லர் என்று பெயர். அச்சு அப்படிங்கிறது ஒரு உருளை வடிவ கம்பி, அதாவது நம்ம அச்சுன்னு சொல்லுவோம், ஷாஃப்ட்னு நினச்சிவோம் சொல்லுவோம். இந்த ஷாஃப்ட்டில் தான் பேரிங் என்ன செஞ்சுருப்பாங்க, பொருத்திருப்பாங்க. நீங்கள் சைக்கிள் ஓவரால் பண்ண வச்சுல கூட என்ன செய்யலாம், அந்த பேரிங்கை பார்க்கலாம். அதில் இந்த உள்ள பால் ட்ரெஸ்லாம் என்ன செய்யும் இருக்குது. அது சின்ன வகையான பேரிங். சைக்கிளில் இருக்குது சின்ன வகையான பேரிங்கு. பைக்கில் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், காரில் பெருசாக இருக்கும், லாரி பஸ்ஸில் ரொம்ப பெருசாக என்ன செய்யும் இருக்கும், கையில் தூக்க முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு பேரிங் கலற்றும் சாதனம் பேரிங் புல்லர் என்று பெயர். பாருங்கள், பொதுவாக பேரிங் புல்லர்கள் 2 அல்லது 3 கால்கள் உடையதாக இருக்கும். அதாவது பேரிங் புல்லரில் வந்து அந்த கால் தான் மெயின், அந்த கால் தான் வந்து பேரிங் என்ன செய்து கலத்துது. ஸோ பேரிங் புல்லரில் 2 கால் அல்லது 3 கால் என்ன செய்யுமா இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கால் இருக்குது, 2 கால் என்ன செய்திருக்கு. நம்மகிட்ட பேரிங் புல்லர் இருக்குது, அதில் 3 கால் என்ன செய்யும் இருக்கும். பாருங்கள், கால்கள் சரியான கோண அளவில் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த காலுடைய கோணம் பார்த்திங்கன்னா சரியான அளவில் ஒரு ஆங்கிள் என்ன செய்யும் இருக்கும். 2 கால்னாலும் சரி 3 கால்னாலும் சரி ஒரு கோண அளவில் என்ன செய்யும் இருக்கும். கால்களின் நடுவில் நீண்ட மரையாணி கைப்பிடியுடன் இருக்கும். அந்த காலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மரையாணி என்ன செய்யும் இருக்கும். அந்த காலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 2 கால் இருக்குது, நடுவில் மரையாணி என்ன செய்யுது இருக்குது. இங்கே ஒரு லிவர் என்ன செய்யுது, கைப்பிடி. அந்த கைப்பிடியை சுற்றும் போது அந்த மரையாணி என்ன செய்யும், முன்னாடி பின்னாடி என்ன செய்யும் போயிட்டு வரும். அதான் அதில் போட்டிருக்கான், மரையாணி கைப்பிடி இருக்கும். சுழற்ற வேண்டிய பேரிங்கின் கலற்ற வேண்டிய பேரிங்கின் பின்புறம் கால்களை விரித்து பொருத்தணும். அதாவது எந்த பேரிங் நம்ம கலத்துறோமோ அந்த பேரிங் வந்து ஆக்சிலில் பொருத்தப்பட்டுன்னு சொல்லி பிறந்தோம். அப்போ அந்த பேரிங்கை கலத்தும் போது இந்த கால் 2 கால் 2 கால் 3 கால் 3 கால் இந்த பேரிங்குடைய பின்பகுதியில் என்ன செய்யணும், மாற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கணும். அப்புறம் பாருங்கள், பின்னர்
மறையாணியின் மையத்தை அச்சின் மையத்தில் பொருத்துமாறு, அதாவது மறையாணிக்கு ஒரு சென்டர் மையம் இருக்கும், ஆக்சிலுக்கு ஒரு சென்டர் நிச்சயம் இருக்கும். இது இந்த 2 பொருக்கம் பார்த்திங்களா, இதுதான் அச்சு. சரியா? அப்புறம் 4 பொருக்கு பார்த்திங்களா, இது வந்து மறையாணி. இந்த மறையாணியிலோட சென்டரும் இது அச்சு ஆக்சிலோடைய சென்டரும் ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், ஃபிட் பண்ணிவிட்டு, அதாவது மாட்டி வச்சுட்டு நம்ம இந்த லிவரை என்ன செய்யணும், டைட் பண்ணணும். இப்போ இந்த லிவரை டைட் பண்ணும்போது இந்த மறையாணி இருக்குது பார்த்திங்களா, அந்த மறையாணி வந்து இந்த அச்சை போய் என்ன செய்யும், இருக்கும், அதாவது டைட் ஆகும். டைட் ஆகும்போது இந்த கால் வந்து என்ன செய்யும், இந்த பேரிங்கை அப்படியே வெளியே என்ன செய்யும், இழுக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த கைப்பிடியை சுற்றும் போது ஓவர் டைட் ஆகி இந்த மறையாணி வந்து இந்த அச்சை போய் இறுக்கி அந்த கால் வந்து இந்த பேரிங் எப்படி என்ன செஞ்சிருது, இந்த ஆக்சிலேருந்து வெளியே என்ன செஞ்சிருது, எடுத்துருது. இதுதான் இந்த பேரிங்கை கலத்துற முறை. இப்போ இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் அப்படியே என்ன செஞ்சிருது, வெளியே அழகாக என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த பேரிங்கை நம்ம திருப்பி என்ன செய்யலாம், யூஸ் பண்ணாலும் என்ன செஞ்சிக்கலாம், யூஸ் பண்ணிடலாம். சுற்றியில் வச்சு அடித்தோம் அப்படின்னா அந்த பேரிங்கை நம்ம திருப்பி என்ன செய்ய யூஸ் பண்ண முடியாது, நம்ம தூரம் தான் என்ன செய்யணும், போடணும். அதான் போடுறோம் பாருங்கள். பின்னர் மறையாணியின் மையத்தில் அச்சின் மையத்தில் பொருத்துமாறு அமைத்து கைப்பிடியை கலற்ற வேண்டும். அப்போது மறையாணி அச்சை ஈர்க்க ஆரம்பிக்கும். எனவே இழுவிசை காரணமாக பேரிங் அச்சிலிருந்து தானாக கலன்று வரும். ஸோ இதுதான் பேரிங்கை கலத்துறது, பேரிங் புல்லர் வச்சு பேரிங் கலத்துறது. ஸோ அந்த பேரிங் கலத்துறது நம்ம வந்து நேரடியாக என்ன செய்யலாம், கலத்தி பார்க்கலாம். நம்மகிட்ட வந்து பேரிங் புல்லர் 3 கால் உள்ள பேரிங் புல்லர் என்ன செய்திருக்கு. ஸோ இதனுடைய மேஜர் ரோலே இதுதான். அதாவது ஆக்சிலில் பேரிங் பொறுத்திருக்காங்க. பேரிங் புல்லர் அப்படிங்கிறது 2 காலில் 3 கால் என்ன செய்யும் இருக்கும். அதுக்கு அந்த பேரிங் புல்லரில் ஒரு கைப்பிடி இருக்குது, ஒரு மரைத்தண்டு என்ன செய்திருக்கு. இப்போ நம்ம பேரிங்கை கலத்தும் போது என்ன செய்யணும்னா அந்த காலை வந்து பேரிங்க்கு பின்னாடி, அதாவது இந்த ஆக்சிலில் பேரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரிங்க்கு பின்னாடி இந்த காலை என்ன செய்யணும் வச்சுட்டு இந்த கைப்பிடி என்ன செய்யணும், டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த ஆக்சிலுடைய சென்டர் பாயிண்ட்டையும் இந்த மரைத்தண்டு, இந்த பேரிங் புல்லரில் உள்ள மரைத்தண்டு இருக்குது, இந்த மரைத்தண்டுடைய சென்டரையும் ஒரே புள்ளியில் வச்சுட்டு நம்ம கைப்பிடி என்ன செய்யணும், டைட் பண்ண ஆரம்பிக்கணும். டைட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த அச்சு வந்து என்ன செய்யுது, பேரிங்கை போய் இருக்குது. பேரிங்கை இருக்கிற போது என்ன செய்யுது, பேரிங் வந்து டைட் ஆகுது. டைட் ஆகும்போது இந்த பின்னாடி அந்த பேரிங் புல்லருடைய கால் இருக்குது பார்த்திங்களா, அந்த கால் வந்து அப்படியே பேரிங் என்ன செய்யுது, நெருக்கும்போது அந்த இழுவிசை காரணமாக என்ன செஞ்சிருது, பேரிங் வந்து அந்த ஆக்சில் வந்து அப்படியே என்ன செஞ்சிருது, புல்லர் மூலமாக வெளியே என்ன செஞ்சிருது, வந்துடுது. இது பேரிங் கலட்டும் சாதனம். இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நேரில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். படம் தான் கொஞ்சம் டஃப்பாக செய்யும் இருக்கும். படத்தை நல்லா என்ன செய்யுங்க, வரைஞ்சிட்டு பார்ட்ஸ் என்ன செஞ்சுங்க கீழே எழுதிட்டு அப்புறம் தேரி என்ன செய்யுங்க எழுதுங்க. நல்லா வாசித்து பாருங்கள். முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். ஸோ இன்றைக்கி இதோட போதும். அடுத்த கிளாஸில் நம்ம மற்ற பாடத்தை பார்ப்போம். ஃபஸ்ட் லெசன் நிறைய பேர் எழுதி அனுப்பிட்டுருக்கீங்க. செகண்ட் லெசன் கூட சிலர் என்ன செய்கிறீங்க, எழுதி அனுப்பியிருக்கீங்க. நல்லா நீட்டாக அனுப்பிச்சிங்க எழுதுங்க. டிராயிங் நல்லா நீட்டாக அனுப்பிச்சிங்க போடுங்க. டிராயிங் போடும்போது பென் யூஸ் பண்ணாதீங்க. எழுதுறதுக்கு இங்க் பென் யூஸ் பண்ணுங்கள். சிலர் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் கிளாஸ்லலாம் இப்படி எழுதுனா தாளை கிழிச்சு தூர போட்டுட்டு திருப்பி எழுத சொல்லுவேன். அதனால் எழுதும்போது வீட்டில் எழுதும்போது நல்லா நீட்டாக என்ன செய்யுங்க எழுதுங்க. எழுதுனவங்க அதை என்ன செய்யுங்க வாசித்து பாருங்கள். ஏதாவது டவுட்னா என்ன செய்யுங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மற்றதை நம்ம அடுத்த கிளாஸில் என்ன செய்யலாம் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.